நண்பர்களே, இன்று நம்ம பார்க்க போறது பழைய கால நோன்பு எப்படி இருந்தது, 5ஆம் நூற்றாண்டின் கடுமையான மரபுகள் என்ன, வாங்க பார்க்கலாம். நம்ம இன்றைய தவக்கால நோன்பு கடினமா இருக்கு என்று நாம நினைக்கிறோமா? ஆனா 5ஆம் நூற்றாண்டில் இருந்த நோன்பு முறைகளை கேட்டா நம்மால ஆச்சரியப்படாம இருக்க முடியாது. வரலாற்று ஆசிரியர் தன்னுடைய பதிவுகளில் அந்த காலத்து நோம்பின் தன்மையை மிகவும் விரிவாக விவரிக்கிறார். இன்றைய வீடியோவில் அந்த காலத்து நோன்பு எப்படி இருந்தது, என்னென்ன உணவுகள் விளக்கப்பட்டன, எப்படி பட்டர் டவர் உருவானது எல்லாம் பார்க்கலாம். அந்த காலத்தில் எல்லோரும் ஒரே மாதிரி நோன்பு இருந்ததில்லை. சிலர் உயிருள்ள எந்த பிராணியையும் சாப்பிட மாட்டார்கள். சிலர் மீன் மட்டும் சாப்பிட்டு மற்ற எல்லா இறைச்சியையும் தவிர்ப்பார்கள். சிலர் மீனும் பறவையையும் மட்டும் உண்ணர். ஏன் தெரியுமா? மோசேயின் படைப்பு குறிப்பின்படி பறவைகளும் நீரில் இருந்து தோன்றியவை என்று கருதப்பட்டதால். சிலர் முட்டை, கடின ஓட்டையுள்ள பழங்கள் கூட தவிர்த்தனர். சிலர் ஒரு காய்ந்த பான் துண்டு மட்டும். இன்னும் சிலர் மாலை 3 மணி வரை நோம்பிருந்து பிறகு உண்டனர். ஆனா பொதுவான ஒழுங்கு என்னன்னா, ஒரு நாள் ஒரு வேளை மட்டும், அது கூட மாலை நேரத்தில் மட்டும். தூய வாரத்தில் பொதுமக்களுக்கே 24 மணி நேர நோன்பு கேட்டுக்கொள்ளப்பட்டது. பெரிய வெள்ளிக்கிழமை அன்று பான், உப்பு, மரக்கறி மட்டுமே. சில தவக்காலத்தில் வாரத்தில் ஒரு முறை அல்லது 2 முறை மட்டும் சாப்பிடுவார்கள். 8ஆம் நூற்றாண்டுக்கு வந்தபோது மீன், முட்டை, வெண்ணெய், பன்னீர் ஆகியவற்றையும் விலக்குவது பெரிய புண்ணியம் என கருதப்பட்டது. தவ காலத்தில் முட்டை, பால் போன்றவற்றை விலக்கப்பட்டதால் உயிர்ப்பு விழா நாளில் முட்டை வழங்கும் மரபு உருவானது. அதாவது நோம்பின் முடிவு, சந்தோஷத்தின் தொடக்கம். இன்றைய தவக்காலம் கடினமா இருக்கு என்று நினைக்கிறோமா? அந்த காலத்து விசுவாசிகளின் தியாகத்தை நினைத்தால் நம்ம நோன்பு இன்னும் அர்த்தமடைகிறது. ஆமீன்.